பறக்குது. என்ன வேற லெவலில் பட்டம் பறக்குது பயங்கரமாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஒரு ஜிசாண்டிக்கான ஒரு பட்டை வந்து செய்ய போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பட்டை செஞ்சு எப்படி பறக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெரிய பட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மலை பேப்பர் இருக்குல்ல, மலை பேப்பர். இது வந்து சின்ன பேப்பர். இதுதான் பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கலாம் பறக்கும். இதே மாதிரி தார்பாய் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இருந்துன்னா கூட எடுத்துக்கலாம். பழைய மலை பேப்பரு, அதை பறக்கிறதுக்கான கயிறு நைலான் நூலேருந்து எடுத்துருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கற்றுக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிவிசி பைப்பு இதில் குறுக்க வந்து கட்டுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க அதை லைட்டாக காமிச்சிருக்கு. சரி கொண்டா நானே காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு இதை தான் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து வச்சு கட்ட போகிறோம். அப்புறம் அந்த சாக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது பிச்சுக்குச்சுன்னா இதை போட்டு இடிக்கலாம். அதுக்காண்டி செப்னி சாக்கு எடுத்து வந்துருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுறதுக்கு டேப்பு, ஒரு சின்ன சைஸ் டேப் ஒன்று, பெரிய சைஸ் டேப் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா காற்றடிக்கலைன்னா இழுத்துட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்போ ஆக்கு வறண்டு வராமல் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு. ஏடா சிரிக்கிற? ஓகே வாங்க, அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். இது மலை பேப்பரில் வந்து குறுக்க வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க, அதை வந்து வெட்டிக்கலாம். ஓகே நம்பர்களை இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா வந்து லேசாக இருக்குது, ஆண்டுகள் பல கடந்துருச்சு. புதுசு வாங்கிட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து பட்டை வந்து செய்கிறதுக்கு அதான் இருக்கே பழசை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த அளவுக்கு பறக்குது அப்படிங்கிறத. ஓகே, இந்த மாதிரி கிழிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே நமக்கு வந்து பெரிய சைஸு பேப்பர் வந்துடும். இது வந்து போதுமான அளவு இருக்குது பட்டை செய்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த குறுக்க வந்து பிவிசி பைப் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது, அதை அடைச்சிக்கிடுவோம். ஆல்ரெடி கிழிஞ்சிதான் இருக்கும் போல. காற்று வந்து எந்த அளவுக்கு மெதுவாக இருக்கும் அந்தளவுக்கு பறக்கும் நல்லா. இது வந்து ஆடி மாதங்கிறனால காற்று அடிக்கணும்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் அந்தளவுக்கு அடிக்குது அப்படிங்கிறத. முதல்ல இந்த மாதிரி ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஓட்டையை முதல்ல அடைச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு பைப்பாக இருந்ததுன்னா டேரெக்டாக விட்டு எடுத்துங்க. நான் வந்து என்னை குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிட்டாக இருக்கனால சேர்த்துக்கிறேன். வெயிட் தாங்க மாட்டேன், தாங்கும். ஏன்னா லேசாக இருக்குது, மலை பேப்பர் வந்து ரொம்ப லேசாக இருக்குது. கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா நம்ம காற்றடிக்கல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னா இது செட் ஆகலைன்னா புதுசு வேறு வாங்கிட்டு வந்துடுவான். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்க வந்து வச்சு பட்டை வாங்கி செய்முறை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் எல்லாரும் பட்டை செஞ்சுருப்போம், பட்டை செஞ்சு ஓடி தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பட்டை வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம தான் செய்கிறோம்னு நினைக்கிறேன். முதல் முறையாக இருந்திருக்கும்டா, பழைய வீடு இருக்கும்டா. நம்ம இதில் நம்ம செய்கிறோம் நம்ம ஊருக்குள்ள. ஆமாம், நாங்கள் எங்கள் ஊருக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல உட்காந்து நல்லா நிலராக செஞ்சோம்ல. மேடு பள்ளமாக இருக்குது, பட்டை வந்து மட்டத்தில் உட்காரல, அதனால் அள்ளிக்கிட்டு வந்துட்டான். டேப் 10 மாந்திரல சின்ன டேப் இருக்குல்ல போட்டுக்கோம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டியாச்சு. நம்ம இந்த தலை ஒட்டியாச்சு. அப்புறம் பின்னாடி பக்கம் அந்த தலை போய் ஒட்டிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் கூட இருக்கக்கூடா, கரெக்டாக கம்பெனி நிமித்து விடு. ஓகே, இது கொஞ்சம் கூட இருக்கனால வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இந்த பிளேடு பிளேடு கர 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 கர. இப்போயே காற்று பயங்கரமாக இருக்குது. அந்த கரையிலேருந்து இதில் வரைக்கும் ஒட்டிடுவோம். முதல்ல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்ம டேப் வந்து ஹெவியாக போட்டு ஒட்டிக்கலாம். காற்று பாருங்க, நல்லா காற்று அடிக்குது, சரியான காற்று. பேப்பர் நிற்க மாட்டேங்குது, பறந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர் கரெக்ட்னால நாங்கள் ஸ்டாண்டில் நிற்க வச்சுட்டு நம்ம நல்லா கூப்பிட்ருக்கோம். நான் வந்து வளைக்கெல்லாம் தெரிச்சிடேன். வளைக்குமே தெரிக்காதடா.
ஒட்டி விட்டுருவோம்டா. அப்படி இல்லைடா, வளைக்கணும். இப்படி வளைக்கிறேன்னா எப்படி ஒரு ஒரு நிமிஷம் வளைச்சி பார்ப்போமா? அந்த இடத்துல ஒரு எண்டை பிடிவே, அந்த இடத்துல ஒரு எண்டு. ஓ, நீ இப்படி வர்றியா? நான் இப்படி வளைக்கிறேன். இப்படி வளைச்சோம்னா அங்கே வளைச்சி இப்படி அந்த இடத்துல கரெக்டாக நம்ம மூளையில் போகும்ல, மூளைக்கு இப்படி மூளை கரெக்டாக இரு. அதே மாதிரி ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும்டா. கரெக்டாக இருக்கா? இந்த லக்கெல்லாம் எடுத்துக்கணுமா? கரெக்டாக இருக்கும். அப்படியே பிடிச்சிக்கிறியா? ஒட்டிக்கிறேன். ஒட்டிடு. அப்படியே பிடிச்சிக்க. நல்லா நல்லா ஒட்டு. வளைச்சி பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா வந்து கஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா பேப்பர் சுற்றி இந்த இடத்துல வந்து சுற்றி ஒட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து 2 பேர் இருக்கனால பிடிக்க முடியல. அந்த பக்கத்தில் கல்லை வச்சு ஒரு பக்கத்து அடை கொடுத்துட்டோம். அடை கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த போட்டு ஒட்ட போகிறோம். ஒட்டுற வந்து பாருங்கள். எல்லாம் டெம்பராக இருக்குடா. பறக்கும் போது எப்படி போகுதுன்னு தெரில. அப்பெல்லாம் விடாத பிஞ்சிடும். நண்பர்களே, நம்மளுடைய பட்டத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட ரெடியாக அப்படி செங்குத்தா கூட்டு நிற்க வைடா. கீழே என்னடா ஏன்டா நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து டேப் வேறு முடிஞ்சு வச்சுங்க கையில். அதனால் இருந்ததை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். நிற்காதான் காற்று பயங்கரமாக பறக்குது. இங்கே இருக்க சைஸ் பயங்கரமாக இருக்குது. பேப்பர் வந்து மெல்லிஸாக இருக்கனால பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஒரு பக்கம் இருந்து அது வரைக்கும் கிழிச்சிக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல வேறு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அது பறக்க வைக்க ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா பார்த்திங்கன்னா கடைக்கு போய்ட்டு வேறு ஏதாச்சும் நல்ல நயமான பேப்பர் வாங்கிட்டு வந்தால் செய்ய முடியும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா வாளுக்கு வந்து பேப்பர் பத்தலை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பழைய அரிசி சாக்கு இருக்குல்ல, அதுலேருந்து நாங்கள் கிழிச்சு அதுக்கு வால் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெயில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிலம் எடுக்கிறோம் பார்த்தா மேடு பள்ளமாக இருக்கணும். மட்டமான தரையிலேருந்து எடுக்கிறோம் பார்த்தா இங்கே பார்த்திங்கன்னா வெயிலுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்குது. அதனால் வீடியோ கொஞ்சம் அங்கே அறுப்பாக முன்னப்பின்னா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாளுக்கு வந்து சாக்கு கழிச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். வாங்க டக்குன்னு வச்சு அதை எடுத்துக்கலாம். கருன்னு எடுத்துக்கலாம். நான் போடுவேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்துக்கு வந்து வால் செய்ய போகிறோம். பாருங்க, இந்த இப்படி எடுக்கிறியா? நான் ஒட்டிக்கிறேன். கரெக்டாக பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வால் 10 மாதம் தெரில வேறு. முதல்ல வந்து ஒட்டி பார்ப்போம். டேப்பு வேறு பார்த்தீங்கன்னா பேக்கிங் டேப் வந்து முடிஞ்சு வச்சு. எல்லாமே வீட்டில் கிடந்த பொருள் தான். இதுக்காண்டி நான் எதுவுமே செலவு பண்ணல. இது எல்லாமே மலை பேப்பு பழசு. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடந்துச்சு. இதே மாதிரி அரிசாக்கு ஆளுக்கு அரிசாக்கும் பழசு எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி வீட்டில் கிடக்கிற பொருளை வச்சு மட்டுமே நம்ம வந்து செய்கிறோம். பழைய பொருளை வச்சு இது மாதிரி செலவுலாம் பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வாழை ரெடி பண்ணியாச்சு. வால் வந்து 10 போதும்ல. ஓகே, சைடில் 2 வால் தொங்க விட்டுருமா? சின்ன வாழா. அதிலே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வாழை கட்டி தொங்க விட்டுறலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பட்டத்தை வந்து போய் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஜெய்சாண்டிக்கு பட்டம் எப்படி பயங்கரமாக இருக்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மேலே பறக்க விட்டு பார்ப்போம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கயிறு கட்டணும். கயிறை கட்டிட்டு உங்களுக்கு எப்படி பறக்குது அப்படிங்கிற பார்ப்போம். பார்த்தீங்கன்னா காற்று வந்து லைட்டாக தான் இருக்குது. நம்ம காற்று அடிக்கிறதையும் பறக்க விடணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கயிறை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டத்தெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கயிறு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பயங்கரமாக இருக்குது. இப்போ காற்று கொஞ்சம் அடிக்குது ஓரளவுக்கு. வாங்க நம்ம பட்டத்தை விட்டு எப்படி பறக்குது அப்படிங்கிற பார்ப்போம். எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி பறக்குது அப்படிங்கிற பார்க்கணுன்னு. சரி வாங்க பட்டத்தை பறக்க விட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம அதுக்கு வந்து நம்ம பொட்டல் ஏரியா போயிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல முள்ளாக இருக்குது. மாட்டுனுச்சுன்னா நம்மளோட பட்டம் வந்து ரொம்ப லேசாக இருக்கனால வந்து கிழிச்சிக்கிறேன் உடனே. அதனால் பட்டத்தை கொஞ்சம் பொட்டலுக்கு போயிடுவாங்க. பயங்கரமாக இருக்கு பட்டம். மேலே கயிறு இங்கே விட்டுருவோம்.
ஓகே guys, பார்த்தீங்கன்னா வந்து பறக்க விட போகிறோம். பாருங்கள் எப்படி பறக்குங்கிறத. பறக்குதுடா கொட்டா. பறக்கு ஓடு 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 ஓடு. அண்டா பிஞ்சிருச்சா? அது நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பட்டம் பறக்க விட்டாத பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை. ஆன் பண்ணாமல் இப்படி கேமரா பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகணும்னு வச்சு அதை மேலே விட்டு கீழே இறக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஓரத்தில் வந்து பிஞ்சு வச்சு லைட்டாக. இந்த பாருங்க லைட்டாக இல்லை, ஒரு ஓரமாக ஃபுல்லாகவே பிஞ்சிருச்சு. அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் ஒரு கனமான பேப்பர் வந்து கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப இதுக்கு மேலே வந்து ஒட்டி இதை அப்படியே ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு பறக்க விட போகிறோம். இப்போதான் பார்த்தீங்கன்னா காற்று நல்லா அடிக்குது. பறக்கும்போது மட்டும் வீடியோ அது அந்த கிளிப் மட்டும் நம்ம ஆர்வத்தில் பறக்க ஆர்வத்தில் வீடியோ வந்து மாட்டாமல் போச்சு. சரி விடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய்ட்டு கடைக்கு போய்ட்டு நம்ம புது பேப்பர் வாங்கிட்டு வந்து திரும்ப ஒட்டி ரெடி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ ஆன்லைன் ஸ்டோரேஜ் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு ஆன்லைன் ஆக்கிய போகிறேன். அப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பட்டாங்க பிழிஞ்சு வச்சு கடையில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேப்பும் அப்புறம் இன்னொரு பாயும் வாங்கிட்டு வந்திருக்கோம். தார்பாயை அது திரு மழை கொட்டுதேன். இப்போ வந்து நாங்கள் வாங்க பட்டி டிங்கிரி பார்த்து அது பறக்கலான்னு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டு நம்ம வந்து பறக்க விடலாம். பட்டி டிங்கிரி பார்க்குற மக்களே அப்போவும் சொன்னி அந்த கையெடு நம்ம எதுவும் செலவு பண்ணலை நண்பர்களே. வீட்டில் இருந்தபடியே சேர்ந்தோம்னா நம்ம என்ன வாயோ சின்னாலே எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ இந்த கடை முதல்ல டேப் இல்லைங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒவ்வொரு இடத்துல நான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரை கீழே விழுந்தோடனே முதல்ல பீகிறங்கிறனால கார்னர் பார்த்தீங்கன்னா வந்து சைடை சுற்றி அடிச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா பக்கமும் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா சுற்றி கார்னரை பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். ஏன்னா வந்து விழுந்தோடனே இந்த போட்டு ஓரத்தில் பிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா சர்ன்னு தாறு மாதிரி இழுத்துக்கு போகுது. அதனால் ஓரத்தில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டி முடிச்சுட்டு எப்படி பறக்குங்கிற பார்ப்போம். அப்படி இருந்தால் புதுப்பாக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒட்டிடுவோம். ஒட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பறக்க விட்டே ஆகிறோம், என்னாலும் பரவாயில்ல. கத்தி கடையை பார்த்தீங்கன்னா பட்டம்லாம் ஒட்டு போட்டு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுனா காற்று மட்டும் அடிக்கலை. காற்று மட்டும் அடிச்சுன்னா நம்ம பறக்க விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். பூத்தடி ஆன் பண்ணுறான் மக்களே. பட்டாசு பயங்கரமாக பறக்குது. ஏன்டா வா, எனக்கு பின்னாடி வா, எனக்கு பின்னாடி வா, இங்கே வா, எனக்கு பின்னாடி வா. மக்களே ஐயா நூல் மாட்டிக்கிட்டுறா. நூல் மாட்டிக்கிட்டா கீழே. மக்களே பார்த்தீங்கன்னா நூல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கயிறு இருந்தாருங்க, அந்த இடத்துல நூல் பின்னிக்கிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பட்டம் பறக்கல. இங்கே பாருங்க அங்கே இருக்கிறேன் வரல. மக்களே பார்த்தீங்கன்னா பட்டம் வேறு லெவலில் பறந்துருக்கு. இங்கே பார்த்துக்குங்க எவ்வளோ ஹைட்டு போயிட்டு இருக்குன்னு. நூல் மட்டும் பின்னாமல் இருந்துச்சுன்னா நல்லா போகும். நூல் பின்னிக்கிட்டே இருக்கு கீழாடி. போ வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டம் பறந்துக்கிட்டு இருக்கு. நூல் பார்த்தீங்கன்னா வெட்டுது. எனக்கு என்ன கையை பிடிக்க முடியல. கிட்டத்தில் நூல் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு நூல் போட்டிருக்கனால வந்து வெட்டுது, கையை பயங்கரமாக வெட்டுது. க்ளவுஸ் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கான். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பட்டம் பறக்குது பயங்கரமாக. இங்கே வேறுங்க ஐயா கீழே இறங்குதுடா. ஓடு 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 மாட்டிக்கிது திரும்பவும். வீடு ஆடு பயங்கரமாக பறக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா பட்டம் சூப்பராக பறக்குது. இங்கே பாருங்க சரியான ஹைட்டு போயிடுச்சு. ஐயோ வெற்றிகரமாக பட்டம் பறக்குது, வேறு லெவலில் பறக்குது. நம்ம அந்த ஜெயிச்சாண்டி பட்டம் எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சுன்னு பாருங்க இப்போவே. ஆனால் நூல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பின்னுது. இன்னொரு ஆள் இருந்தால் கரெக்டாக வந்திருக்கோம். நூல் எடுத்துறியா கண்ணா? போய் நூல் எடுத்துறியா? ஓடு போ, அங்கே போ நீ போ நூல் எடுத்து. இழுத்துக்கா இங்கே எடு. நூல் எடுத்துட்டியா?
அத்துக்குச்சா மக்களே அத்துக்குச்சு. ஓகே நண்பர்களே, நம்மளோட பட்டம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பறக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து மேலே ட்ரோன் ஷாட் வந்து எடுக்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா மினி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா பட்டத்தோட ஒட்டி வச்சுட்டு மேலேருந்து வியூ எப்படி தெரியுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நாங்கள் முதல்ல வந்து கேமரா வந்து இதில் பட்டத்தோட வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த நல்லா சென்டராக வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ மழை வர மாதிரி இருக்கனால முதல்ல காற்று ரொம்ப அடிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து காற்று அடிக்க நேரத்தில் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு பறக்குது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க. முதல்ல பெரிய பட்டம் விடுறான். வா நண்பர்களே, நம்மளோட பட்டம் பாருங்க. என் பின்னாடி இருந்து காமி அப்படி நான் விடுறது அப்படியே. நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் பறக்குன்னு பாருங்கள் நம்மளுடைய பட்டம். நூறு பார்த்தீங்கன்னா பின்னிருச்சிங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் தூரம் பறக்க விடலாம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பட்டா செஞ்சு பறந்த பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட்டு பறந்துச்சு அப்படிங்கிறத. இதோட வீடியோ இந்த இடத்துல கேமரா வச்சு எடுத்தோம்ல அந்த ஃபுட்டேஜும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பீங்க. அதையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹைட்டாக போயிருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைட்டாக போயிருக்க வேண்டியது. என்னென்னு கேட்டால் நூல் வந்து அப்போ பின்னுறனால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைட் விட முடியல. மேலே பறந்து இருக்கும் போதே இங்கே நூலை பின்னிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி பெரிய பட்டம் செய்கிற இருந்தால் ஒரு 2-3 பேராச்சும் இருக்கணும். ஏன்னா நூலை எடுக்கிற ஒரு ஆள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.